வெல்கம் பேக் டு சாந்திஸ் கிச்சன் யூகே. ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷலுங்க. ஸோ நான்கட்டாய் பிஸ்கட். ஸோ நம்ம ஊரில் அது நெய் பிஸ்கட், கீ பிஸ்கட்னு கூட சொல்லுவாங்க. ஸோ பேக்கரியில் எப்படி என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே டேஸ்ட்டில் இருக்கிறோம். எங்கள் வீட்டில் இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான். எப்படி ஆனால் அது கரெக்டான ஸ்டேஜ் நீங்கள் பிசைகிறது அது எல்லாம் கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துச்சுன்னா பிஸ்கட் வந்துட்டு ரொம்ப சூப்பராக வரும். அதுவும் இல்லாமல் இந்த கோல்டு கண்ட்ரி மாதிரி யூகே மாதிரி கண்ட்ரிக்கு என்ன மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. ஸோ இந்த கிறிஸ்மஸுக்கு இந்த பிஸ்கட் செஞ்சு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே வரும். ஸோ ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல். இப்போ நான் கட்டாய் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு சொல்கிறேன். மைதா வந்துட்டு 2.25 கப்பு எடுக்கிறேன். அந்த 2.25 கப்பு மைதாக்கு சுகர் வந்துட்டு ஒரு கப்பு, ஏலக்காய் ஒரு 5 to 6, அதே மாதிரி ஒரு 2 டீஸ்பூனுக்கு வந்துட்டு ஃபைன் ரவா எடுக்கிறேன். 3/4 கப்புக்கு நெய், 1/4 கப்புக்கு எண்ணெய், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு வந்துட்டு பேக்கிங் சோடா. ஸோ இதை வச்சு எப்படி பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சுகரும் ஏலக்காவும் சேர்த்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிடலாம். இந்த அரைச்ச சுகர் அண்ட் ஏலக்காவை வந்துட்டு நல்ல ஒரு கிளாஸ் பவுலில் போட்டுடலாம். இப்போ பீட் பண்ணணும், நெய்யும் சுகரும் போட்டு பீட் பண்ணணும். அதனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த நெய் வந்துட்டு எந்த அளவுக்கு இருக்கணும்னு பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் நெய். இப்போ இந்த நெய்யும் ஆயிலும் இதோட மிக்ஸ் பண்ணிடலாம், சுகரோட மிக்ஸ் பண்ணிடலாம். ஆயிலும் மிக்ஸ் பண்ணிடுறேன். நல்லா நான் இப்போ அது வந்துட்டு பீட்டரை வச்சு தான் பீட் பண்ண போறேன். நீங்க கையில வச்சு கூட பண்ணலாம், பட் கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதனால நான் பீட்டரை வச்சு பீட் பண்ணி நல்ல ஒரு கிரீமி கன்சிஸ்டன்சி வரணும், அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும். இப்போ நல்லா ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிடலாம், இல்லைன்னா ரொம்ப பறக்கும். சுகர் வந்துட்டு ஃபுல்லா வெளியில எல்லாம் பறக்கும். அதனால சும்மா நல்லா ஸ்பூன்ல மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பீட்டர் யூஸ் பண்ணலாம். இப்போ நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்திருக்குது. இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டிஃப் பீக் கன்சிஸ்டன்சியும் இருக்கும். இந்த அளவுக்கு நீங்க வந்துட்டு அடிச்சுக்கோங்க. அப்பப்போ இந்த சைடுல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டு கொஞ்சம் நல்லாவே வந்துட்டு பீட் பண்ணிக்கோங்க. நீங்க யூகே மாதிரி கோல்டு கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இந்த ரெசிபிக்கு நீங்க கண்டிப்பா ஆயில் சேர்த்து தான் ஆகணும். இப்போ பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு வெளியில எல்லாமே ஃபுல்லா ஃப்ராஸ்டா இருக்குது, -1 டிகிரி இருக்குது, ஃபுல்லா ஃப்ராஸ்டா இருக்குது. இந்த மாதிரி கண்ட்ரில, கோல்டு கண்ட்ரில வந்து நீங்க ஆயில் சேர்க்காம நம்ம பண்றப்போ என்ன ஆகும்னா ரொம்ப சீக்கிரமா அந்த நெய் வந்துட்டு கெட்டி ஆயிடும். ஆயில் சேர்க்கிறப்பதான் அது கொஞ்சம் இலகி இருக்கும். அதனால நீங்க கண்டிப்பா ஆயில் சேர்த்து தான் இது பண்ணணும். இப்போ இதுல 1/4 டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பேக்கிங் சோடா போட்டோம், சும்மா ஃபியூ செகண்ட்ஸ் போறோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இங்க எடுத்து வச்சிருக்கிற இந்த பிளைன் ஃபிளாரை கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணலாம். அப்புறமா கை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இப்ப நான் ஒரு 2.25 கப்பு சொல்லியிருக்கேன். 2.25 கப்பும் இது எடுக்கணும். அப்பதான் வந்துட்டு நான்கட்டாய் அந்த கன்சிஸ்டன்சி நல்லா வரும். நீங்க கட்டியா இருக்குது மாவை எடுத்த வரைக்கும் போறோம் நிப்பாட்டிட்டீங்கன்னா அது பேக் ஆகுறப்ப சரியா வராது. ஸோ நம்ம எடுத்த 2.25 கப்பும் அதுல நீங்க போடணும். அதே மாதிரி 2 டீஸ்பூன் வந்துட்டு ரவா சொல்லியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் 1 கப்பு மைதா சேர்க்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இப்போ கையால பிசைய ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய கை சூட்டுக்கும் கூட இது நல்லா இலகி கொடுத்து நல்லா வந்துட்டு மாவு எடுக்கும். இது இந்தியால இருக்கிறவங்களுக்கு ஆயில் வந்துட்டு ஆப்ஷன் தாங்க. நீங்க ஃபுல்லா நெய்ல கூட பண்ணலாம், இல்ல நெய் அவ்வளவு வேண்டாம்னா நீங்க ஆயிலையும் ஆயிலும் ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கலாம் நீங்க. பட் இங்க இருக்கிறவங்களுக்கு தான் இது வந்துட்டு மாவு அந்த கரெக்ட் மாவு வந்துட்டு எடுக்காம வந்துட்டு நடுவுலயே வந்துட்டு கெட்டியாயிட்டே வந்துடும், நெய் வந்துட்டு கெட்டியாயிட்டே வந்துடும். ஸோ அதனாலதான் ஆயில் சேர்க்கறது. இப்போ நான் 2 கப்பு வரைக்குமே போட்டாச்சு. இது கிட்டத்தட்ட நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு. இந்த ஒரு 1/4 கப்பு போடுறதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் எடுக்காது போல இருக்கு. இதுல கொஞ்சம் நான் எடுத்துட்டு பார்த்துட்டு தான் போடணும் நீங்க. இது
கொஞ்சம் இந்த 1 டீஸ்பூன் ஆயில் வந்துட்டு நல்லா சூடு பண்ணியிருக்கேன். அந்த அந்த ரொம்ப இல்ல, லைட்டா வெது வெதுன்னு சூடு பண்ணியிருக்கேன். அந்த வெது வெதுன்னு சூடு ஆயில கொஞ்சம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணினோம்னா அந்த கிட்டத்தட்ட அந்த 1/4 கப்பும் எடுத்துரும். நீங்க 2 கப்பு வரைக்கும் சேர்த்துட்டா கூட போறோம். இந்த 1/4 கப்பு நீங்க வந்துட்டு எக்ஸ்ட்ராவா வச்சுக்கோங்க. நீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த 1/4 கப்பை சேருங்க. சோ இதுக்கு இந்த 1/4 கப்பு சேர்க்க முடியல, கெட்டியா ஆயிடுதுன்னா நீங்க ஓகே விட்டுடலாம். பட் இந்த 1/4 கப்பு சேர்த்தா வந்துட்டு நல்ல கிரன்ச்சியா நல்லா இருக்கும். ஸோ எனக்கு ஓரளவுக்கு இந்த 1/4 கப்பும் நான் எடுத்துட்டேன், ஃபுல்லாவே போட்டுட்டேன் நான். ஸோ உங்களுடைய கை சூட்லயே இப்போ வந்துட்டு நல்லா பிசைஞ்சோம்னா நல்லா அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் லைட்டா வெது வெதுப்பான ஆயில், அவ்வளவுதான். மாவெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஷேப் பண்ணி அவன்ல வைக்கணும். அவன் நான் வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ணுறேன். அவனை நான் இப்போ 150 டிகிரி செல்சியஸ்ல நான் ப்ரீ ஹீட் பண்றேன். உங்களுடைய அவன் நீங்க பாத்துக்கோங்க. நான் வந்துட்டு யூஸ்வலா கேக் பேக் பண்றது 160ல பேக் பண்ணுவேன். அதோட கொஞ்சம் கம்மியா 150ல வச்சிருக்கேன் இப்போ. ஸோ நீங்க ஷேப் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ரவுண்ட் ஷேப்பு கொஞ்சம் பண்றேன் நான். அதாவது கொஞ்சம் மாவு எடுத்து நல்லா கொஞ்சம் ஷேப் நல்லா இப்படி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் லைட்டா உருண்டை பண்ணிட்டு லைட்டா ப்ரெஸ் பண்ணினா போறோம். ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம், லைட்டா. எனக்கு இப்போ நீங்க பார்க்கலாம், வெடிப்பே சுத்தமா ஒண்ணுமே வரல, வெடிப்பு வரல. ஸோ இதை மாதிரி பண்ணி வச்சுட்டே வந்துடலாம். கொஞ்சம் கேப் விட்டு வைக்கணும் வைக்கிறப்போ. ஸோ லாஸ்டா ஒரு முறை காமிக்கிறேன். நல்லா இதை மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. ஷேப் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இதை கையில நீங்க வந்துட்டு நல்லா அந்த பால் ரோல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க கை சூட்டுக்கு அது கொஞ்சம் இலகி கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்க இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இந்த சைடுல உடையாம உங்களுக்கு வரும். ஸோ நட்டு வந்துட்டு உங்களுடைய ஆப்ஷன் தாங்க. நான் வந்துட்டு கேஷ்யூ நட் வைக்கிறேன். நீங்க வந்துட்டு ஆல்மண்ட் வச்சாலும் ஓகே தான், இல்லை வைக்காம விட்டாலும் ஓகே தான். கொஞ்சம் நல்லா அழுத்தி விட்டோம்னா நல்லா அது வந்துட்டு பிடிச்சுக்கும். இப்போ இது நான் அவன்ல வந்துட்டு 10 to 11 minutes 150 டிகிரி செல்சியஸ்ல வைக்க போறேன். என்னுடைய அவன் இந்த மாதிரி அவன். உங்களுடைய அவன் மிடில் ஷெல்ஃப்ல வைங்க. உங்களுடைய அவன் நீங்க எவ்வளவு வைக்கணுமோ பார்த்து வச்சுக்கோங்க நீங்க. இப்போ ஒரு 10 to 11 minutes வெயிட் பண்ணலாம். இப்போ ஷேப்ஸ் பண்ணணும்னா கூட இதை மாதிரி கொஞ்சம் பெரிய மாவா எடுத்து ஷேப்ஸும் கட் பண்ணிக்கலாம். அதுவும் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. இப்போ ஒரு 11 minutes ஆயிடுச்சு. ஸோ நல்லாவே ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறினதை இதுல இருந்து எடுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் இப்போ வச்சிடலாம். இதுல கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக செரி வைக்கிறேன். அடுத்த பேட்சும் ரெடி. இது நான் கொஞ்சம் சின்னதா, அதை விட சின்னதா இருக்கிறதுனால 10 minutes வைக்க போறேன். அது 11 minutes விட்டேன். இப்போ இதை வந்து 10 minutesக்கு விடுறேன். 10 minutes ஆயிடுச்சு. திறந்து பார்ப்போம். ஓகே, மேபி இன்னும் 1 minute கொடுக்கலாம்னு தான் தோணுது. இன்னும் கொஞ்சம் 1 minute கொடுக்குறேன். ஸோ 1 more minute ஆயாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம், எடுத்துடலாம். ஓகே, பர்ஃபெக்ட். நல்லா கரெக்டா அந்த கலர் வந்துட்டு நல்லா கரெக்டா வந்திருக்குது. ஸோ இது நான் குட்டியா இருக்குதுங்கிறதுக்காக 10 minutes கொடுக்கலாமான்னு பார்த்தேன். பட் இதுவும் 11 minutes வரைக்கும் எடுத்திருக்கு. ஸோ பேக்கரியில சாப்பிட்ட ஒரு டேஸ்டோட ஒரு நான் கட்டாய் ரெசிபி வேணும்னு சொல்லி நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா கிறிஸ்பியா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நான் வந்துட்டு பிரேக் பண்ணி காமிக்கிறேன். அது உள்ள வந்துட்டு அந்த ஹாலோ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அங்க ஒரே ஒரு நான் கட்டாய் காணும்ல, அது வந்துட்டு என் பையன் வந்துட்டு எடுத்து சாப்பிட்டுட்டு போயிட்டான். என்ன சொன்னானா, பெஸ்ட் நான்கட்டாய் இந்த வேர்ல்டு மம்மி அப்படின்ட்டு போயிருக்கிறான். ஸோ கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க. உங்களுடைய குழந்தைங்களும் உங்களுக்கு நல்ல அப்ரிசியேஷன் கொடுப்பாங்க. இப்போ நான் கட் பண்ணி இதை உடைச்சு காமிக்கிறேன், பார்க்கலாம். இப்போ உள்ள எப்படி நல்லா ஹாலோவா வந்திருக்குது. இத மாதிரி இருந்தாலே நான் கட்டாய் நல்ல கிறிஸ்பியா நல்ல சாஃப்டா இருக்குங்க. நீங்க 10 minutes வச்சா கூட ஒரு மாதிரி அந்த நல்லா இது கிறிஸ்பியா இருக்கும், கிறிஸ்பியாவும் இருக்கும், நல்லா சாஃப்டா இருக்கும். 10 minutes வச்சா கூட அது ஒரு மாதிரி சாஃப்டான நான் கட்டாயா நல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும்.